நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருடம். இந்த வருஷத்துக்கு பேர் என்னங்க? பராபவ வருடம். பராபவ அப்படின்னா எப்படி இந்த பறந்து விரிந்த பாரத தேசம் அப்படின்னா இந்த பூமியை சொல்கிறோமோ, சூரியன்லேருந்து இத்தனை மடங்கு பெருசு, இல்லைனா சந்திரனை விட பூமி இத்தனை மடங்கு பெருசு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை போல் பறந்து விரிந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் காத்து ரட்சித்து அருள் செய்யக்கூடிய இறைவனுடைய முழு நல்லாசிகள் பெற்று இந்த வருடம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்க போகுது. ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்துவது தான் நமக்கு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன வள்ளலாரை போல பக்தி தழைக்கும் எல்லா உயிர்களுக்கும் சிறப்பானதாக இருக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு என்னெல்லாம் நடக்க போகுது? மெயினாக குரு பகவான் உச்சமடைய போகிறார். இந்த வைகாசி மாதம் குரு பகவான் உச்சமடைகிறார். குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உச்சமடைகிறார். ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகுவும் கேதுவும் எங்கே போகிறாங்க? மகரத்தில் ராகு, கடகத்தில் கேது. அப்போ ராகு கேது பயிற்சி இருக்குது. இது போக சனி பகவான் வக்ரம் இருக்குது. ஐப்பசி மாதம், புரட்டாசி மாதமே சனி பகவான் வக்ரம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் இந்த கிரக அசைவுகள், கிரக பயிற்சிகள், கிரகத்துடைய வக்ரங்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கி கம்ப்ளீட்டாக இந்த 12 மாதம், அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் 1 இயருக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா இந்த குரு உச்சம் அடைஞ்சிட்டாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 7.5 சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், பாத சனியாக இருக்கலாம், ஜன்ம சனியாக இருக்கலாம், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கலாம், அஷ்டம சனியாக இருக்கலாம், கண்டக சனியாக இருக்கலாம், அல்லது சனியுடைய பார்வை பெறக்கூடிய ராசிகளாக இருக்கலாம். ரிஷபம், கன்னி, தனுசு. அப்போது அல்ல அசுப கிரகங்கள் சிம்மம், அல்லது ராகு அமரக்கூடிய மகரம், கேது அமரக்கூடிய கடகம். அப்போ நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம், எந்த லக்னமாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். கவலை வேண்டாம் என் அன்பு பக்தர்களே. இந்த கிரக அசைவுகள் இது கோச்சாரம்னு சொல்லுவோம், டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவோம். சுற்றிக்கிட்டே இருக்குது. எல்லாரும் வளிமண்டலம், சூரிய மண்டலத்தை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ அங்கங்கே ஜாயிண்டிங் வரும்போது, அந்த நெட்வொர்க் கதிர்வீச்சு படும்போது பூமியில் அசைவுகள் மாறுது. இதுதான் கர்மா அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு தான் ப்ரெடிக்ஷனே நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் கவலை வேண்டாம். 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வருஷ பிறப்பு சூப்பராக இருக்குது. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதே போல் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். எழுதி வச்சுக்கோங்க, இது வரலும் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணலை. இந்த இஸ்ரேல் போர் கூட ஜூன் மாதம் முடிவுக்கு வந்துடும். நான் ஃபஸ்ட்டு டைமாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி மார்ச் மாதம் 14ஆம் தேதி. ஜூன் மாதம் இந்த ஈரான் போர் முடிவுக்கு வந்துவிடும். ஒரு அமைதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஒரு பாடமாக அது இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அது ஏற்படுத்தும். இல்லை இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் ஏற்படும். நமக்கு என்ன வேணும்? நிம்மதி வேணும். போர் பதற்றங்கள் தணிந்து எல்லா உயிர்களும், அதுவும் அங்கே இருக்கக்கூடியவங்களும் மக்கள் தான், அல்ல அவங்களும் நிம்மதியாக வாழக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஸோ உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். கடகராசி. தமிழ் புத்தாண்டு சார் அமக்களமாக இருக்க போகுது.
கடக ராசியானாலும் கடக லக்னமானாலும், நீங்கள் கடக ராசியாக இருக்கலாம், இல்லை கடக லக்னமாக இருக்கலாம், சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு தான் யோகம். 90%, 95%, 95% இந்த தமிழ் புத்தாண்டில் பெஸ்ட்டு ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா நான் கடக ராசியை தான் சொல்லுவேன். உடனே ஒரு 10% கடகராசி அன்பர்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% கடகராசி அன்பர்கள் நல்ல சிறப்பாக வந்துட்டாங்க, சூப்பராக வந்துட்டாங்க. நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கடகராசியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா, நீங்கள் நல்லா ஜம்முன்னு இருக்காங்க. அவங்கவுங்க ஜாதகம் பார்த்தாங்க, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செஞ்சாங்க, சொன்னதெல்லாம் கேட்டாங்க, பரிகாரங்கள் நீங்கள் சூப்பராகிட்டாங்க. நான் இன்னும் கஷ்டப்படுறேனே சாமி, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சும்மா சொல்கிறீங்க. ஒரு 20% கடகராசி அன்பர்கள் மட்டும்தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வேண்டுமானால் கஷ்டப்படலாமே தவிர, ஐ திங்க் 80% கடகராசி அன்பர்கள் சூப்பராகிட்டாங்க. கஷ்டம்லாம் தீர்ந்தது. நல்ல ஒரு பேக்கப், திரும்பவும் அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆமாம். அப்போது கடகராசி அன்பர்களை, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்குத்தான் சிறப்பு. மற்ற எல்லாருக்கும் செகண்ட் தான். கடகராசி அன்பர்களுக்கு தான் நன்மை. ஏன் அப்படி சொல்கிறீங்க சார்? உங்கள் ராசியில் குரு பகவான் வரப்போகிறாரு. இந்த வைகாசி மாதம் வரப்போகிறாரு. வைகாசி மாதம் குரு வந்துட்டார்னா கடகராசி அன்பர்களை உங்களை கையில் பிடிக்கவே முடியாது. நல்ல யோகம். ஏற்கனவே இந்த கடகராசியில் தான் நிறைய முதலமைச்சர்கள் இருக்காங்க. நிறைய முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்ச கடகராசி கடக லக்னத்தில் 3 முதலமைச்சர்கள் இருக்காங்க. அரசு உயர்ந்த பதவிகளில் இருக்கிறாங்க. கடகராசியில் உயர்ந்த பதவிகளில் இருக்காங்க. கவர்னராக இருக்காங்க, செக்ரட்டரியாக இருக்கிறாங்க, ஐஏஎஸ்ஸாக இருக்கிறாங்க, ஐபிஎஸ்ஸாக இருக்கிறாங்க, காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறாங்க. பெரிய அரசு அதிகாரிகள்லாம் இந்த கடகராசியில் தான் இருக்காங்க. அப்போ ஆட்சி, அதிகாரம், அரசியல் எல்லாவற்றிலும் வெற்றி, நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு வருடம் கடகராசி நண்பர்களே. உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு, நீங்கள் எந்த உலகத்தில், நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், இந்த தமிழ் புத்தாண்டில் வெற்றி மேல் வெற்றி கட்டும். நினைச்சது எல்லாம் நடக்கக்கூடிய நன்மை ஏற்படும். சாதிக்கக்கூடிய திறமை, நீங்கள் என்னதான் நமக்கு திறமை இருந்தாலும், என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும், நாம் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறணும். எப்படி வெற்றி பெறணும்? கால நேரம் ஒத்துழைக்கணும். கால நேரம் ஒத்துழைக்கணும். காலம் நேரம் ஒத்துழைச்சா தான் நாம் ஜெயிக்க முடியும். அப்போ கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், அலியாக இருந்தாலும், புரியுதா? ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறோம் இல்லையா, குடும்ப பெண்களாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், 10th படிக்கக்கூடியவங்க, +2 படிக்கக்கூடியவங்க, 10th முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன குரூப் எடுக்கணும், +2 முடிச்சுட்டேன், நான் இப்போ என்ன குரூப் எடுக்கல, நான் என்ன படிக்க வைக்கலாம், நீட்டு போகலாமா, ஜேஇ போகலாமா, இல்லை ஆர்ட் அண்ட் சயின்ஸ் போகலாமா, இல்லை இன்ஜினியரிங் போகலாமா, இல்லை கைத்தொழில் ஏதாவது ஆட்டோமொபைல் அந்த மாதிரி ஏதாவது போகலாமா, இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போகலாமா. அப்போ மாணவ செல்வங்கள் 10th +2 காலேஜு, ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போவதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அல்லது ஆல்ரெடி நாங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கோம். எவ்வளோ மாணவிகள் வெளிநாட்டில் தங்கி ஸ்கைஃபண்ட் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேலைக்காக காத்திருப்பாங்க. அப்போ நீங்கள் மாணவ மாணவிகளாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம்,
அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், ஜாபாக இருந்தாலும், கவலை வேண்டாம் கடகராசி என்பதை. இந்த வருஷம் உங்களுடையது, உங்கள் சாய்ஸ், நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த வருஷம் உங்களுடையது. நீங்கள் வெற்றியாளர். 100% உங்களுக்கு வெற்றி உண்டு. இல்லை சாமி நான் கஷ்டப்படுறேன்னு யாராவது சொல்வீர்களே, ஆனால் இல்லை சாமி எனக்கு ஒரு சின்ன ட்ரபிள் இருக்குது, இதை பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க. இதுதான் நல்ல நேரம், இதுதான் தருணம், இதுதான் நல்ல நேரம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை, பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களே ஆனால் நல்லதே நடக்கும். கடகராசி நேயர்களே.